வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷு முட்டை பொடி மாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, அரை தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அது சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கிக்கணும். 5 முட்டை வச்சுருக்கோம். இது 5 முட்டைக்கான ரெசிபி. ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடானோடனே வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். இது பொடி மாசுனால நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது, லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, அரை தக்காளி சேர்த்துக்கணும். ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம். பழுத்த தக்காளி, அரை தக்காளி சேர்த்துடும். அதையும் ஒரு லைட்டாக ஒரு கிண்டிட்டு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா பொடி மாசுனால நம்ம ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது 1 டீஸ்பூன், அதாவது உப்பு நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ அளவுன்னு. ஒரு டீஸ்பூன் இல்லை 1.25 டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கணுன்னா ரொம்ப போட்டு முருகலாக வதக்கக்கூடாது, லைட்டாக. இப்போது 5 முட்டையை நான் அதில் போட்டுக்கிறேன், உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டை ஊற்றும் போது நீங்கள் அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த இதெல்லாம் கருகிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, வெங்காயம் கருகிச்சுன்னா ரொம்ப முருகலாச்சுன்னா நல்லா இருக்காது, அதுக்காக. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க, நல்லா கிண்டுங்க. இது உங்களுக்கு நான்ஸ்டிக் கடாயினால் சைட்லலாம் ஒட்டாது, நல்லா அழகாக வரும். இது பார்த்தா உங்களுக்கு பார்க்கும்போது பீஸா மாதிரி தெரியும், நல்லாயிருக்கும். இதுமாரி பீஸா மாதிரி இது நீங்கள் அப்படியே ஊற்றி கூட சாப்பிட்லாம். கிண்டாமல் அப்படியே ஊற்றி அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். லைட்டாக மூடி வச்சு எடுத்திங்கன்னா பீஸா மாதிரி ஆயிரும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி கூட சாப்பிட்லாம். நாங்கள் முட்டை பொடி மாசுனால இதை கிண்டியிருக்கோம். இது நல்லா கிண்டி விட்டு அந்த பெரிய பெரிய பீஸாக இருக்கும், அதெல்லாம் லைட்டாக உடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், இது முட்டை பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.